வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி பேன் கார்டை ரீப்ரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரீப்ரிண்ட் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேன் கார்டை எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா பேன் கார்டு டேமேஜ் ஆகி உடஞ்சி போச்சு, அந்த மாதிரி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டை நீங்கள் ரீப்ரிண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பேன் கார்டை பார்த்தீங்கன்னா 2 விதமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கார்டு மாதிரியே பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாஃப்ட் காப்பியும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்காக எங்கேயாச்சும் ஆஃபீஸில் போய் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆன்லைன் மூலியமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டை ரீப்ரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேன் கார்டை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக வேணும்னாலும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி பேன் கார்டை ஆன்லைன் மூலிமா ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பேன் கார்டை ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் போங்க. கூகுள் போனதுக்கப்புறம் ரீப்ரிண்ட் பேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ரீப்ரிண்ட் பேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் நிற்கும். அது பார்த்தீங்கன்னா onlineservices.nsdl.com அப்படின்னு சொல்லி ஒரு சைட் நிற்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பேன் கார்டு சம்மந்தமான என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைட் மூலிமா தான் அவங்க கொடுக்குறாங்க. nsdl.com அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த சைட்டோட பேர் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரைவேட் சைட்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அவங்க பேன் அந்த இதில் அப்ளை பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர் மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் அவங்ககிட்டலாம் போக தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்களே அந்த பேன் கார்டு சைட்லேயே போயிட்டு நீங்கள் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் பேன் கார்டை ரீப்ரிண்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்லேயே வந்துருச்சு. நீங்களே இண்டிவிஜுவலாகவே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் பேனுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு அப்படின்னு சொல்லி NSDL அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த சைட்டுக்கு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ரெக்வஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேன் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கீழே கொடுக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேன் கார்டை பேனாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேன் கார்டை ஹார்ட் காப்பி, அதாவது நார்மலாக பேன் கார்டில் நம்ம கார்டாக வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க பிரிண்டிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேன் கார்டை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது, அந்த சார்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ₹50 பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ₹50. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த பேன் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹959 பார்த்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க எப்படி பேன் கார்டை ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பேன் கார்டையும் ஆதார் கார்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பேன் கார்டில் இருக்கிற அட்ரஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட பேன் கார்டை ரீப்ரிண்ட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸுக்கு தான் டெலிவரி பண்ணுவாங்க. அந்த அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் அட்ரஸை பேன் கார்டு அந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட அட்ரஸ் தப்பாக இருந்துச்சுன்னா எந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு போய் சேரும். இப்போ பேன் கார்டோட நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அடுத்ததாக ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜிஎஸ்டி நம்பர் தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். கீழே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நான் அக்ரி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த செக் பாக்ஸ் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா இந்த இதை டைப் பண்ணுங்கள். அந்த கேப்சா மேலே இருக்கிற கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிடுங்க.
சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட இமெயில் நம்பர், உங்களுடைய இமெயில் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்தையும் ஏதாட்டி நீங்கள் ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேன் கார்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இங்கே இடத்துல வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அங்கே அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டில் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சு, இல்லை ஃபோன் நம்பர், இல்லை இமெயில் ஐடி ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேன் கார்டு அந்த உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேன் கார்டுக்கு வந்து ரீப்ரிண்ட் பண்ணணும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி அனுப்புறது கேட்பாங்க. உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுக்கும் வந்து ஓடிபி அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் அனுப்ப சொல்லலாம். நீங்கள் வந்து இமெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லலாம். அப்படி இல்லை மொபைல் நம்பருக்கு அனுப்ப சொல்லலாம். இல்லை ரெண்டுக்குமே வந்து நான் வந்து ஓடிபி அனுப்ப சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து போத் அப்படிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணினா ரெண்டுக்குமே வந்து ஓடிபி அனுப்பி வைப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து மொபைல் நம்பருக்கு வந்து என்னோடய ஓடிபி வந்து அனுப்ப சொல்கிறேன். மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்ப அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட ஓடிபி அனுப்பக்கூடிய மொபைல் நம்பரை தான் நீங்கள் வந்து உங்கள் பேன் கார்டோட லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து செக் பண்ணிக்கங்க. ஜிமெயில் ஐடியும் அதே மாதிரி லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு வந்து ஓடிபி அனுப்ப சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து உங்கள் பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து அனுப்புகிறாங்க. இதே வேறு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களோட பேன் கார்டை வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மொபைல் நம்பர், அதாவது இந்த பேன் கார்டை லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அந்த பேன் கார்டை வந்து ரீப்ரிண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். பே கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா நெட் பேங்கிங் மூலியமாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பேன் கார்டை வந்து ரீப்ரிண்ட்டுக்கு வந்து கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளுக்குள்ளார உங்களுக்கு வந்து பேன் கார்டை வந்து உங்கள் வீட்டுக்கே அவங்க வந்து அனுப்பி வச்சுருவாங்க. இது மூலியமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டை வந்து ஈஸியாக வந்து ரீப்ரிண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இதுக்காக ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போகணும், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவே எல்லாத்தையும் வந்து உங்கள் வீட்டில் இருந்தே இல்லை உங்கள் மொபைலில் இருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை எதுவும் சோஷியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.